விற்பனை செய்யப்பட்ட இடத்திற்கான மீதி தொகையை கொடுப்பதற்கு பதிலாக மிரட்டல் விடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பாதிக்கப்பட்ட நபர் புகார் அளித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நேதாஜி வீதி பகுதியைச் சேர்ந்தவர் ரவிச்சந்திரன். இவருடைய பெற்றோர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டதை அடுத்து இவருக்கு 2 மூத்த சகோதரர்கள் இருக்கின்றனர். அதன்படி மன வளர்ச்சி குன்றிய இருவரையும் ரவிச்சந்திரன் பராமரித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ரவிச்சந்திரன் தாராபுரம் தளவாய்ப்பட்டினம் பகுதியில் உள்ள தனது தாயாருக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தையும் அந்த நிலத்திற்கு அருகிலேயே உள்ள தனது பெரியம்மா மகன் இளங்கோவனுக்கு சொந்தமான 4 ஏக்கர் நிலத்தையும் சேர்த்து மொத்தம் 6 ஏக்கர் நிலத்தை விற்பனை செய்வதற்கான முயற்சியை மேற்கொண்டார். அதன்படி ஏக்கர் 25 லட்சம் ரூபாய் என தாராபுரத்தைச் சேர்ந்த ஸ்டாலின் மற்றும் பண்ணாரியம்மன் சுகுமார் ஆகியோருக்கு விற்பனை செய்யப்பட்டது. இதனிடையே இளங்கோவன் ஒரு விபத்தில் இறந்துவிட்டதை அடுத்து நிலத்திற்கான பணத்தை கொடுக்காமல் ஸ்டாலின் மற்றும் சுகுமார் ஏமாற்றி வருவதாக கூறப்படுகிறது. பணம் குறித்து கேட்டால் ஸ்டாலின் தரப்பினர் கொலை மிரட்டல் விடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் ரவிச்சந்திரன் அளித்துள்ள புகார் மனுவில் வயதான மற்றும் மனவளர்ச்சி குன்றிய சகோதரர்களை பராமரிக்க வருவாயின்றி சிரமப்படுவதாகவும், எனவே ஸ்டாலின் தரப்பு மீது உரிய நடவடிக்கை எடுத்து நிலத்திற்கான பணத்தை மீட்டு தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார்.